Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான மூவிங் எஃபெக்ட்ல ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ்ல கீழே இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வர இந்த பேஜ்ல நியூ ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல மேல இருக்கிற போட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம கேலரியில இருக்கிற போட்டோ எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுல நீங்க என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழ இருக்கிற ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கிரீனோட சைஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக மேல இருக்கிற ஒரிஜினல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் ரேஷியோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 9:16 ஃபுல் ஸ்கிரீன் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் இந்த ட்ராக்கை மூவ் பண்ணிக்கிட்டு இதுல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி மேல ஷோ ஆகிற டெலிட் ஐகானை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டியூரேஷன் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸோட லென்த்தை ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்க போறேன். சோ இந்த ஆரோ மார்க்கை இந்த மாதிரி டச் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டியூரேஷன் சேஞ்ச் ஆகிறது தெரியும். மேல பாத்தீங்க அப்படினா உங்களால ஈஸியா பாத்துக்கவும் முடியும். இப்போ ஸ்டேட்டஸோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணணும். சோ அதுக்காக இந்த மாதிரி டச் பண்ணி நீங்க ஈஸியா ஜூம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜூம் பண்ணும் பொழுது உங்களுக்கு டபுள் சைட்லயும் இந்த மாதிரி yellow மார்க் வந்து ஷோ ஆகும். இந்த yellow மார்க்கை பயன்படுத்தி உங்களால கரெக்ட்டா கார்னர் வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நான் லெஃப்ட் சைடு கார்னர் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இருக்கேன். நெக்ஸ்ட் இத மூவ் பண்றப்ப நம்ம ரைட் சைடு கார்னருக்கும் லெஃப்ட் சைடு கார்னருக்கும் மாத்தி மாத்தி இந்த yellow லைனை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா லெஃப்ட்ல மட்டுமே இந்த yellow மார்க் வந்து வந்திருக்கு. சோ மேலேயும் கரெக்ட்டா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல ஷோ ஆகக்கூடிய இந்த கீ ஃப்ரேமை வந்து டச் பண்ணனும். இத டச் பண்ணி இந்த கீயை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேல 0.30 ல இருந்து 50 சோ இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணனும். சோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு அகைன் வந்து அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த டைமண்ட் சிம்பிள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜ் அப்படியே வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணனும். சோ இந்த மாதிரி மூவ் பண்ணி yellow மார்க்கை வந்து நம்ம அகைன் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் ரைட் சைடுல வந்து அந்த yellow மார்க் வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் நாம இதே மாதிரி இந்த இமேஜை 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறோம். இப்போ நான் கரெக்ட்டா 10 செகண்ட்ல மூவ் பண்ணி அந்த லைனை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு அந்த கீ ஃப்ரேமை வந்து அகைன் டச் பண்ண போறேன். சோ இப்போ டச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைமண்ட் சிம்பிள் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுங்க. கரெக்ட்டா இந்த yellow மார்க் லெஃப்ட் சைடுல செட் ஆகுற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 20 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி லைனை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு அகைன் அந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த தடவை இமேஜை லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி ரைட் சைடுல கரெக்ட்டா அந்த yellow மார்க் வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம 30 செகண்ட்ஸ்ல வச்சு அகைன் கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கிட்டு இமேஜை லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம ஆட் பண்ணனும். டோட்டலா மொத்தம் 3 தடவை நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுனால சோ ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படினு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு டெம்ப்ளேட் வீடியோ ஒன்னு ஆட் பண்ணலாம். சோ அதுக்காக மேல ஷோ ஆகக்கூடிய இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை வந்து செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஒரு டாப் ஓபன் ஆகும். இதுல வரக்கூடிய வீடியோ/போட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல இருந்து அந்த பிளாக் ஸ்கிரீன் ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ உங்க கிளிக் பண்ணி உங்களால ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ப்ராசசிங் டைம் வந்து எடுத்துக்கும். இந்த ப்ராசசிங் டைம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட எடிட்டிங் பேஜ்ல வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கீழ இருக்கிற எடிட்டிங் டூல்ஸை கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல வரக்கூடிய ஃபில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் டச் பண்ணீங்க அப்படினா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்கிரீன்ல பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணி அதுல உள்ள ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ்ல மெர்ஜ் ஆகிடும். ஃபைனலா இதுக்கு நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போறோம். இந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வேற ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணனும் அப்படினாலும் யூடியூப்ல உங்களுக்கு என்ன சாங்குக்கான லிரிக்ஸ் தேவைப்படுதோ அந்த சாங் நேமை டைப் பண்ணி பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் சேம்
அந்த இமேஜ் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வீடியோ/போட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ ஷோ ஆகலை அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர்ல இருந்து கூட இந்த லிரிக்ஸ் வீடியோவை நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த லிரிக்ஸ் வீடியோ நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ஷோ ஆகிற இந்த ஆரோ மார்க்கை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஷோ ஆகக்கூடிய பிளெண்டிங் அப்படின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சேம் அந்த ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணி கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிரிக்ஸ் வீடியோவும் பெர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு செட்டிங்ஸ் வந்து செய்யணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற இந்த டூல்ஸை கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி அதில் உள்ள வால்யூம் அப்படின்றத ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக 100க்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட லிரிக்ஸ் வீடியோல இருந்து சாங் வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்மளோட இமேஜுக்கு ஒரு ஹைலைட் லுக் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஷோ ஆகக்கூடிய ஃபில்டரை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற அட்ஜஸ்ட் அப்படின்ற செக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டூலை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இதில் உள்ள விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் கிட்ட ஃபுல்லாக 100க்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே ஷோ ஆகக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.